ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையல் அரிசி. இன்றைக்கி பட்டர் நான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்துருக்கோமோ அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்துருக்கிறதுனால நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் சேர்த்தா நல்ல சாஃப்டாக வரும். மேலே காஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஒரு மூடி வச்சு மூடிடலாம். 1 மணி நேரம் அளவுக்கு மாவு நல்லா ஊறிடுச்சு. இந்தளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மெல்லிசாவும் இல்லாமல் கனமாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிக்கலாம். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சேர்த்துக்கலாம். இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வந்தால் தான் நான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை அடுப்பில் போட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பு ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு எடுக்கலாம். ரொம்ப கருகிராமல் லேசாக வெந்தோடனே எடுத்துடலாம். இந்த மாதிரி நான் சூடாக இருக்கும் போதே நம்ம அதில் பட்டர் தடவிடலாம். அப்போ தான் நான் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு குருமா வச்சுருக்கேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.